லஞ்ச் பாக்ஸ்க்காக தாளிச்ச சாதத்துல கொஞ்சமா பிரண்ட பொடி போட்டு டாஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேங்க. 2 முட்டை கூட உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா, பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா மட்டும் போடுங்க. நல்லா அடிச்சு எடுத்துக்கிறேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ அடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எக் வந்து நல்லா ஃப்ளஃபி ஆம்லேட்டா கிடைக்குங்க. பேனை நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம அடிச்சு வச்சிருந்த முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், முட்டை ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாத்தூளோ இல்ல வேற பச்சை மிளகா எது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் பொடி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பிஞ்ச் ஆஃப் சீரகம், மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை, தூளா நறுக்கின பூண்டு, தூளா நறுக்கின வெங்காயம் இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ரைஸுக்கும் சேர்த்து தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வடித்த சாதத்தை கொட்டிக்கிறேன். ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பிரண்டை பொடி போட்டுக்கிறேன். நான் போன வாட்டி தூதுவளை பொடி வாங்கியிருந்தேன் ஆர்கானிக் ஷாப்பில். இந்த வாட்டி பிரண்டை பொடி வாங்கியிருக்கேன். இது ஒரு வாட்டியும் ஒரு பொடியும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் இந்த சாதம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது கூட நெய்யையும் கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று சேர. சாதா தாளிச்ச சாதம் இப்போ ஒரு ட்விஸ்ட்டோட பிரண்டை பொடி போட்டு சூப்பராக ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். நான் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் பனானா சிப்ஸ் தாங்க வச்சுருந்தேன். நாளைக்கு வேற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.